ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். குரங்கிலிருந்து மனிதர்கள் தோன்றிய காலம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுதெல்லாம் மனிதர்கள் ஒரு செயலையோ அல்லது ஒரு பொருளையோ குறிப்பதற்கு ஒரு சில குறியீடை வைத்து அதை அடுத்தவர்களுக்கு தெரிவுபடுத்தி வந்தார்கள். காலப்போக்கில் அந்த குறியீடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது நமது தமிழ் மொழியாக மாறியது. ஆனாலும் சிலர் அந்த குறியீடை எதற்காக பயன்படுத்தினோம் என்று தெரியாமல் அதை மூடநம்பிக்கைக்கும் அறிவில்லாத மனிதர்களை குறிப்பதற்கும் அந்த குறியீடை பயன்படுத்தினார்கள். இன்று அந்த மூடநம்பிக்கையான சிலர் ஏமாற்றும் செயலான ஜாதகம் பார்ப்பது, குறி சொல்வது, செய்வினை குறித்த செயல்களை முறையாக கற்காமல் தங்கள் தேவைக்காகவும் பணத்திற்காகவும் சிலர் மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களை முட்டாளாக்குகின்றனர். அதில் எது உண்மை எது பொய் என்று அறிந்து ஆராய வேண்டும். அப்படி என்னதான் நடந்தது என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், உள்ளே போகலாம். சாமி வந்து 1 மணி நேரம் ஆச்சு. சாமி எப்போ கண்ணை திறப்பாரு? சாமி கடவுளோட டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் இருங்க. என்னது டிஸ்கஸா? சாமி சாமிக்கு உங்க விஷயம்லாம் தெரியும், கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரே சொல்லுவாரு. சரி சாமி. என்னது சொம்பு? சொம்பா? சாமி இப்போ மடக்கு மடக்கு தண்ணியை குடிக்க போறார். அதான சாமி? சாமி குழந்தை கொஞ்சம் சும்மாடுறா. சாமி குழந்தை ஆகி போய்க்குது. அப்படியே நம்ம தஞ்சாவூர்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்டா. டூரா போகிறோம், பேக்கோட மச்சான் சும்மா நம்மளே இன்னைக்காக ஒன்றா வெளியே போகிறோம். ஆமாம், அதுவும் சரிதான், வா. என்ன மச்சான் போலாமா? டிரைவர் தண்ணி போட்டு வந்தான்ப்பா, அவனை விரட்டி விட்டேன். அவங்க வேறு கிளம்பிடுவாங்க, அவங்க வேறு பிடிக்கணும். பஞ்சாயத்துக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன், அவர் வேறு வந்துடுவார். என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா. போலாமா? அப்பா சொல்லலானே. இல்லை தம்பி, டிரைவர் கொஞ்சம் தண்ணி போட்டு வந்தாப்புல, அவர் விரட்டி விட்டேன். இங்கே யாருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, அதான் என்ன பண்ணுறதுன்னு.
போங்க. புதுக்கோட்டை பைபாஸில் போங்க. டேய் என்னடா? என்னப்பா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அப்பா அப்பா ஒன்றும் இல்லைப்பா. சொல்லுப்பா. அப்பா வேற ஒன்றும் இல்லைப்பா, வேற பாட்டு மட்டும் மாற்ற சொன்னாங்கப்பா. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கோம், பாட்டை மாத்திட்டு. இவரு டானு. கொஞ்சம் சும்மா இருடா. இவனுக்கு வேற வேலை இல்லை, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டே வர்றது. வந்து சேர்றான் இவரு. பாலம் முடிகிற இடத்துல இடது பக்கமாக ஒரு ரோடு போகும். அதில் போனீங்கன்னா சூரங்குளம் கிராமம் வரும். அப்பா பார்த்துக்கப்பா, சொன்னார்ல தான். அந்த கிராமத்தில் மட்டும் பார்த்து போங்க. என்னப்பா பண்ணுறது இப்போ? அதைத்தான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா அவர் ஆளை காணோம். அவ்வளோதான், நீங்கள் நிற்க வேண்டியதுதான். அவர் போயிட்டாரு. என்னடா அது போறோம்ல இப்படி ஆயிடுச்சு. இதுதான்டா நான் அப்படியே என்னப்பா இது? பாடுறான். என்னப்பா பண்ணுறது? இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டேன், இந்த ஆள் வேற ஆளை காணோம். வண்டி போட்டு நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அந்த நம்பி இருந்தால் இப்படி தான். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம். இப்படி நடுத்தரில் உட்காந்துருக்கணும்னு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு டீ கடை இருக்கும். அதை சுற்றி தான் காத்து. கிராமம். ம் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்து வந்துடுறேன். சரி. ஆப்பா யாருப்பா அவரு? அவர் தூத்துக்குடியிலே பெரிய ஆள்ப்பா. தூத்துக்குடியிலே பெரிய ஆளா? என்ன வேலைப்பா பார்க்குறாரு? அவர் கொத்தனார்ப்பா. தூத்துக்குடி கொத்தனாரா? தூத்துக்குடி கொத்தனாரா? தூத்துக்குடி கொத்தனாரா இது? அண்ணே யார் இப்படி வந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணே. என்னப்பா இப்படி சொல்ற? இப்போ என்னப்பா பண்ணுறது? பாப்பா வாங்க. அப்பா நம்ம வேணா சாமியார்கிட்ட கால் பண்ணி குறி கேட்கலாமா? சரி பண்ணுப்பா. சாமி, நான் அந்த ஓடி போன பொண்ணோட அண்ணன் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன டீ கடையில் வந்து நான் அங்கே பார்த்தோம். ஆனால் அப்படி யாரும் இங்கே வந்த மாதிரி தெரியலேன்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஆ சரி, ஓகே சாமி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க சாமி. கஷ்டப்பட்டு இருப்பாங்க போடா. டீ கடையில் நிப்பாட்டுறாங்க, ஒரு வடை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. பசி இருக்குதுடா. வாய் வச்சுட்டு சும்மா இருக்கும்டா. வாங்கடா.
அப்பா சாமியாட்ட இருந்து கால் வருதுப்பா. ஸ்பீக்கரில் போடுப்பா. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க. இங்கே போகிற ரோட்டில் ஒரு பெட்ரோல் பல்ப் வரும். அதுக்கு பக்கத்தில் ஐயப்பா பேக்கரின்னு ஒன்று இருக்கு. அங்கே தான் இருக்கிற மாதிரி காட்டுது. வேகமாக போங்க, முடிச்சிடலாம். நீங்கள் போய்ட்டு வாங்க போங்க. போடா போடா போடா. டேய் இருங்கடா டேய். போடா. ஒரு நிமிஷம் சார். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் தம்பி. சார் நான் பார்த்ததில்லை. ஓகே, ரொம்ப நன்றி தம்பி. சார் பேமெண்ட் பே பண்ணல. நான் எதுவும் சாப்பிட்லையேப்பா. பாருங்க சாப்பிட்டு. என்னப்பா இது? பசிச்சிப்பா. பசிக்குதா? அப்பா அவருக்கு இப்பெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். அப்பா அங்கே கொஞ்சம் பாருங்க. இந்த சாமிக்கு கால் பண்ணி கொடுப்பா எனக்கு. அந்தாலே பெரிய ஃப்ராடா இருக்கேன். நம்பிட்டு இருக்கீங்க. நீ கொடுப்பா, நான் பேசுறேன். கொடு. சாமி சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டேன் சாமி. ஆனா என் பொண்ணு எங்கேயுமே இல்லை. என் பொண்ணு கிடைப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியல சாமி. கண்டிப்பா கிடைப்பாங்க, பதட்டப்படாதீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. படாதீங்க, நான் இருக்கேன். அந்த திசையில தான் போய்கிட்டு இருக்காங்க. சரி சாமி. உடனே போங்க. சரி சாமி. பண்டிகையும் நமக்கு ராசி இல்லடா. எங்கடா அவன்? அவன் எப்பயும் போல ஃபோன் எடுத்துட்டு போயிட்டான்டா. நீ தள்ளு. தள்ளவா தம்பி, ஃபோன் வந்துட்டே இருக்குப்பா. அண்ணே சாமியார் தான் இருக்கும். ஃபோன் ஸ்பீக்கரில் போடு. டேய், எங்கடா சீனி? அவனுக்கு கால் பண்ணா கால் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டான். நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம். எங்கடா போறது அடுத்து? நீங்க எங்கடா வந்துட்டு இருக்கீங்க? அவனை மெசேஜ் பண்ண சொல்லு. உங்களை நம்பி பிளான் போட்டதுக்கு என்ன சொல்லணும்? மச்சான், அப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சு ஓடினா. அந்த அடி போட்டு விட்டாலே. ஐயோ, ஓரா. ஏண்டா ஓடுறீங்க? ஏய், அப்பா எல்லாமே தெரிஞ்சாம்டா. ஓடுறா. என்ன தெரிஞ்சா? ஐயோ, எங்க அவங்க?